டயட்ல இவ்ளோ பிரச்சனை இருக்கு. என்னால டயட்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ண முடியாது. அதே நேரத்தில நான் ஃபேட் பர்னர்ஸ் மாரி அந்த மாரியும் நான் போகல. பட் நேச்சுரலா இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட்ஸ் எடுத்து நான் இதுதான் இத குடிச்சா வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இத சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும்னு யாரோ எதையோ சொன்னத கேட்டு ஃபாலோ பண்ற மக்களுக்கு எந்த விதமான கான்சிக்வென்ஸஸ் வரலாம் சார்? இதுலயே நம்ம பார்த்துக்கணும். நம்ம உடம்பு முதல்ல வாதமா, பித்தமா, கபமாங்கிற ஒரு புரிதல் தேவை. இதுல தான் நம்ம பெரிய அளவுல லூஸ் பண்றோம். ஓகே. ஒரு வாத உடம்புக்காரங்க எப்பவுமே ஸ்லிம்மா தான் இருப்பாங்க. ஓகே. பட் ஏதோ காரணத்தால அவங்க உடம்புல எடை போடுறாங்கன்னா, நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஹோம் ரெமெடிலயே அவங்க வெயிட் லாஸ் ஆயிருவாங்க. ஒண்ணுமே வேண்டாம். ஒரு வாத உடம்புக்காரங்க 50 கிலோ இருக்க வேண்டியவங்க 70 கிலோ இருக்காங்கன்னா, ஒரு 3 மாசம் வெறும் சோம்பு தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு, அந்த சோம்பு தண்ணிய டெய்லி 200 ml சாப்பிட்டாலே, அந்த வெயிட் லாஸ் ஒரு 3 மாசத்துல பார்த்தீங்கன்னா 7 கிலோ, 10 கிலோ குறைஞ்சிருவாங்க. ஆனா அவங்க வாத உடம்பா வாத இருப்பாங்க. உடம்பா இருப்பாங்க. பட் அதையே பித்த உடம்புக்காரங்களோ, கப உடம்புக்காரங்களோ பண்ணா அவங்களுக்கு யூஸ் ஆகாது. பித்த உடம்புக்காரங்க இன்ஃபாக்ட் சோம்பே சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அவங்களுக்கு அல்சர் நோய் வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க மிஸ் பண்றோம்னா, நம்ம உடம்பு வாதமா, பித்தமா, கபமான்னு நம்ம அனலைஸ் பண்ணாம, நம்ம ஏதோ ஒரு இன்டர்நெட்ல சொல்லக்கூடிய விஷயத்தையோ, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தையோ நம்ம செய்யும்போது தான், நமக்கு பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் வரத பார்க்குறோம். நம்பர் 1 ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் பிரைமரி காம்ப்ளிகேஷன். நான் அத பண்ணேன் எனக்கு வேலை செய்யல, நான் இத பண்ணேன் வேலை செய்யல, எனக்கு வெயிட்டே லாஸ் ஆகாது, நான் என்னென்னமோ டயட்லாம் பண்ணிட்டேன் வேலை செய்யலன்னு டிப்ரெஷனுக்கு போறது தான் இன்னைக்கு வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கைடன்ஸோட எடுக்காதவங்களோட ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷனா இருக்கிறத பார்க்குறேன். செகண்ட் நான் பார்க்குறேன், இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை பற்றி நிறைய பேர் பேசுறதை பார்க்குறேன். ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய ப்ரோட்டோகால்ஸ்ன்னு நிறைய இருக்குது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இன்றைக்கி திடீர்னு ஒரு 12 ஹவர் ஃபாஸ்டிங்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் இதுவரையில் 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு பழகிருக்கீங்க, திடீர்னு 2 வேளை சாப்பாடுக்குள்ளே போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, காலை உணவு சமைச்சது, நைட்டு உணவு சமைச்சது, மத்தியானம் அட்லீஸ்ட் சமைக்காத உணவை சாலட்ஸாக ஏதாவது எடுத்துக்க முடியுமான்னு பார்க்கணும். எடுத்த உடனே நான் காலையில் 8:00 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், நைட்டு 8:00 நான் திருப்பி டின்னர் சாப்பிட்றேன்னா, நடுவில் வரக்கூடிய எனர்ஜி லாஸை மேனேஜ் பண்ணவே முடியாது. அப்போ அல்சர் நோய் சார்ந்த நோய்கள் வரும். இப்போ நீங்கள் பித்த உடம்புக்காரராக இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கே பண்ணக்கூடாது. ஓகே. ஏன்னா உங்கள் அப்பிடைட் நல்லா இருக்கும், உங்கள் மெட்டபாலிசம் நல்லா இருக்கும். நீங்கள் 2 நாள் பட்னி கிடந்தீங்கன்னா 3வது நாள் மைக்ரேன் தலைவலி வரும். 4வது நாள் வயிறு சுற்றி வாந்தி எடுக்க வேண்டியிருக்கும். 6வது நாள் நிச்சயமாக வயிறு புண்ணாகி, உணவு குழல்லாம் புண்ணாகி ஈசோஃபேஜைட்டிஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும். அதனால் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது பித்த உடம்புக்காரங்களுக்கு சேராது. இதை நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்.